ஹலோ மை டியர் வாரியர்ஸ், எல்லோரும் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? ஆக்சுவலி நான் வந்து இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, பிகாஸ் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னை நம்பி ஒரு 881 பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து இந்த டைமுமே நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணல, எழுதவும் இல்லை. அண்ட் நீங்கள் கேட்கலாம், போன இயரும் நீங்கள் எதா பண்ணீங்க, இந்த இயரும் எதா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பிகாஸ் மை ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. வீட்டில் வந்து ஃபினான்ஷியலி நிறையா வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தெம். என்னுடைய ஒரு ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரீம் அப்படின்னு சொல்கிறத விட இது மோர் தென் ஐ காண்ட் எக்ஸ்ப்ரெஸ் இன் வேர்ட். இது வந்து யாரால் அண்டர்ஸ்டாண்ட் அண்டு புரிஞ்சுக்க முடியும்னா, ஹூ ரியலி லவ் சம்திங் லைக் ட்ரூ லவ் சொல்லுவாங்கள்ல, அது மேபி ஹியூமன்ஸ் மேலே வரலாம், இல்லை அனிமல்ஸ் மேலே வரலாம், சில பேருக்கு அவங்களுடைய ப்ரொஃபஷன் மேலே கூட வரலாம். எனக்கு அந்த மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் எனக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேச வரல. பட் இருந்தாலும் ஐ வாண்ட் டு ஷேர் மை திங். அந்த மாதிரி ஐ கான்ட் கிவ் அப் திஸ். என்னால் வந்து விட்டு கொடுக்கவே முடியல. நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி அதனால தான் நான் வந்து ஓகே வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி காலேஜ் சேர்த்தக்கப்புறமும் நான் ஓகே அதில் ஃபீல்டில் போகலாம் அப்படின்ட்டு கூட ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணாமல் திருப்பி இந்த லூப்குள்ளே மாட்டிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு கிளியர் திஸ். அண்ட் எல்லோரும் சொல்கிற மேட்டர் வந்து ஏஜ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரியர் தான். அது ஏன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து என்ன கோத்ரூ பண்ணேன் இந்த பீரியட் ஆஃப் டைமில் அப்படின்ட்டு ஐ வாண்ட் டு ஷேர் மை திங்ஸ் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட். ஓகேவா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னென்னா ஃபினான்ஷியலாக எங்கள் வீட்டில் வந்து யாருமே வந்து ரெடியாக இல்லை டு அஃபோர்ட். ஈவன் வந்து அந்த அப்ளிகேஷனான ஃபீஸ் போகிறதுக்கு கூட ஐ காண்ட் ஆஸ்க் மை பேரண்ட்ஸ். அண்ட் நான் ஏர்ன் பண்ணுறேன். அண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைக் டைப்பிங் போகிறேன், அதுவும் பார்ட் டைமாக தான். பார்ட் டைம் மீன்ஸ் அது வந்து டிபெண்ட்ஸ், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் கிடையாது. அதே மாதிரி டியூஷனும் போயிட்டு இருக்கேன். ஆஸ் யூ நோ, நான் வந்து நீட்டுக்கு பாட்னி ஃபேக்கல்ட்டியாக போவேன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அண்ட் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9th 10th நான் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு டூயிங் ஆல் திஸ் திங்ஸ். லைக் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குமே நான் தான் பார்த்துக்கிறேன். அம்மாவுக்கு இப்போது ரொம்ப உடம்பு முடியல. அண்ட் அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டதே கிடையாது. பட் என்னால் அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியல. ஸோ ஐ கேன் டூ வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் அந்த மாதிரி. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் லேட்டர் இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னால் நான் நினச்சா கூட என்னோடய ட்ரீமை விட்டு கொடுக்க முடியல. ஐ டோன்ட் நோ வை. பிகாஸ் அந்த அளவுக்கு நான் வந்து அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். அதை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்களாம் எப்படி எழுதியிருக்கீங்க, என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாட் எவர் த ரிசல்ட், இஃப் யூ ரியலி கான் கிவ் அப்னா கண்டிப்பாக வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் எப்படியாச்சும் அடம் பிடிச்சி உங்களுக்கு வேணும்னா ஒரு கோச்சிங்கோ இல்லைனா வந்து தனியாக ஒரு இடம் எடுத்தோ கண்டிப்பாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஐ எம் ஷோர் வீட்டிலேருந்து நான் படிக்கிறேன், ஆன்லைன் மூலிமா படிக்கிறேன்னா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கான ரீசனுமே என்கிட்ட இருக்குது. பிகாஸ் எல்லாமே நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். இந்த ஒரு வீடியோவில் என் லைஃப் ஜேர்னியை பற்றி சொல்லவே முடியாது. நானுமே வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு நல்ல ஸ்கோர் வந்தால் என் லைஃப் ஜேர்னி பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். பிகாஸ் இப்போ நான் சொன்னால் அது புலம்புற மாதிரி இருக்கும். அண்ட் ஐ ரியலி டோன்ட் வாண்ட் தட். அண்ட் அதே மாதிரி எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ரீசன் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. ஒரு பண்ணியிருக்கோம், அதுக்கு ரீசன் சொல்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் எல்லாத்துக்கும் நான் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். சூன் ஐ வில் சேஞ்ச் இட். அண்ட் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்வே, நான் வந்து இந்த இயர் பண்ணல. அண்ட் 2027 இஸ் மை லாஸ்ட் இயர். வாட் எவர் இட் இஸ். அண்ட் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லையும் ஐ வில் ஸ்பெண்ட் டைம் டு வாட் ஐ லைக். லேட்டர் வந்து இந்த யூடியூப் எதுக்கு, இதுவுமே ஒரு டைம் வேஸ்ட் தானே நீங்கள் நினைக்கலாம். எனக்கு என்னென்னா என்னுடைய மணியில் வந்து நான் MBBS படிக்கணும், அதுதான் என்னோடய ட்ரீம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹையாக ஸ்கோர் பண்ணணும். லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த யூடியூப் மூலயமா எனக்கு ஒரு நம்பிக்கை, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து மானிட்டைசேஷன் ஆச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் பண்ணி வரும். ஸோ அதை வச்சு எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இதுக்காக நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்று வேணும்னா, உங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னா அதை தேடி நீங்கள் தான் போகணும். வேறு யாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. அண்ட் எப்படிப்பட்டாவது படிச்சிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாட் ஒன்லி நீட்டுன்னு இல்லை, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு படிச்சிடுங்க. படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா இந்த சொசைட்டி. ஸோ
படிக்கிறதுனா ஜஸ்ட்டு அதை வந்து மக்கப் பண்ணி மார்க் எடுக்கிறது மட்டும் கிடையாது. டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த நாலேஜை நீங்கள் எந்த அளவுக்கு கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐ ஹோப் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு உங்களுடைய தாட்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு கன்வே ஆயிடுச்சா, புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் நீட் ஆஸ்பிரண்ட், டோன்ட் வரி, எக்ஸாம் எப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இஃப் யூ ரியலி வாண்ட் டு பிகம் அ டாக்டர், தென் உங்கள் டிசிஷன் தான். நான் எதுவும் டிசைட் பண்ணுறதில்ல. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். டாடா, பை பை.